இன்று முதல்வராக பதவியேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் டெல்லியிலே நித்தி ஆயோகில் பேசுகிறார். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பாதுகாப்பே இல்லாத மாநிலம். தமிழ்நாட்டு பெண்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு பெரிய பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையிலே, பயங்கரமான ஒரு நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை எல்லாம் கட்டமைத்துத்தான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் நேற்று அங்கே போய் டெல்லியில் பேசும்பொழுது தமிழ்நாட்டில் 42% பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய உழைக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அது யாரோட உழைப்பு? திராவிட முன்னேற்ற கழகத்தின் உழைப்பு. நீங்க அதுக்கு ஒரு துளி கூட எடுத்து வச்சதில்லை. இன்னைக்கு தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கீங்க. நீங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டு பெண்களுடைய நிலை என்ன என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மறுபடியும் அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி பாலியல் வன்முறையெல்லாம் கடந்து வந்திருக்கோம். அந்த நிலையை நோக்கி அதை தாண்டிய ஒரு ஆபத்தான பாதுகாப்பா இல்லாத ஒரு சூழ்நிலையை இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு காலையில் ஒரு தாவேகா நிர்வாகி 50 பெண்களுக்கு மேல் தரக்குறைவாக படம் எடுத்து அவரையும் பாதுகாக்கிறதுக்கு எங்களுடைய தொகுதியில் ஒரு எம்எல்ஏவோட ஆதரவோடு பெண்கள் பாலியல் குற்றத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள். ஆனால் அதையும் நடவடிக்கை எடுக்காமல் ஒரு ஆட்சி பார்த்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த பதிலும் இல்லை.